வணக்கம். மாற்றத்திற்கான ஊடகப் பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள்: நாடு முழுவதும் ஏறத்தாழ 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 நவீன நகரங்களை நிர்மாணிக்கவும் 500 நகரங்களை புனரமைக்கவுமான ஒரு மாபெரும் திட்டம் குறித்த அறிவிப்பை வரும் 25ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிடவிருக்கிறார். மகிழ்ச்சிதான் ஒருபுறம் என்றாலும் இன்னொரு ஐயமும் எழுகிறது. நகரங்களின் வளர்ச்சியையே இவர்கள் நாட்டின் வளர்ச்சி என்று கருதுகிறார்களா, அல்லது அப்படியான ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியிலும் திணிக்க முற்படுகிறார்களா? விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர்: பாரதிய ஜனதா ஆதரவாளர், பொருளாதார நிபுணர் திரு அருண்குமார் தவே, பொருளாதார நிபுணர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, விரைவில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு உ பலராமன் இணையவிருக்கிறார். இவர்களோடு மதுரை அரங்கிலிருந்து உமா மகேஸ்வரன் மற்றும் சாதிக், கோவை அரங்கிலிருந்து பாண்டியன் மற்றும் தமிழ்கொடி, நெல்லை அரங்கிலிருந்து மாரி சீதா மற்றும் சரவணன். பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். திரு தவே, அடிப்படையில் எல்லாருமே பெரும்பாலானவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை நானே முன் வச்சிருந்தேன். பிரதமரின் கனவு திட்டம்னு அவர் சொல்றாரு, வெங்கையா நாயுடு அதே வழிமொழிகிறாரு. ஒரு மாபெரும் ஸ்மார்ட் சிட்டிஸ்னா பிரதமரின் கனவு திட்டம். பிரதமரோட கனவுல கிராமங்களும் வர்ற வரைக்கும் கிராமத்தில் உள்ளவங்க எல்லாம் காத்துக்கிட்டே தான் இருக்கணுமா? கிராமங்கள் என்னைக்கு இதை போல ஒரு நவீன நகரங்கள் போன்ற ஒரு வாய்ப்புள்ள இடத்தில் அவங்க என்னைக்கு வாழ்றது? இந்த கிராமத்தை பத்தின கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி இது என்ன ஸ்கீம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு வில்லேஜஸ் பத்தி சொல்லலாம். முதல்ல ஸ்மார்ட்னா என்ன? ஸ்மார்ட்னா என்ன? ஒரு ஸ்மார்ட் சிட்டிசன், ஒரு ஸ்மார்ட் சிட்டி, இது சேர்ந்தா ஒரு ஸ்மார்ட் இந்தியா. அதாவது ஒரு நாட்டில் நான் இருக்கேன்னா, ஒரு குடிமகனா இருக்கேன்னா, ஒரு நகரத்தில் இருக்கேன்னா, நான் எதுக்கு குடிக்கிற தண்ணியை காசு கொடுத்து வாங்கணும்? நான் எதுக்கு ஒரு வீட்டில் காசு செலவு பண்ணி இன்வெர்டர் வாங்கி வைக்கணும்? நான் எதுக்கு இந்த பொல்யூட்டட் என்விரான்மெண்ட்ல இருக்கணும்? நான் ஏன் இவ்வளோ குப்பைக்கு நடுவில் இருக்கணும்? எனக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன? ஒரு கிளீன் சிட்டி, ஒரு கிரைம் இல்லாத சிட்டி, நடந்து போகும்போது பயமில்லாமல் நடந்து போகணும், நல்ல படிப்பு இருக்கணும், நல்ல ஹெல்த் கேர் இருக்கணும். இது நகரத்தில் நிறைய கொடுக்கணும்ன்றது முதல்ல ஃபேஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம 123 கோடி மக்கள் தொகையில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 30% மக்கள் சிட்டியில் இருக்காங்க. எவ்வளவு சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6000 சிட்டி டவுன். நான் சொல்றது டியர் 1, டியர் 2, டியர் 3 எல்லாம், சென்னை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி திருச்சி, சேலம், நாகர்கோவில் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 6000 சிட்டி தான் இருக்கு இந்தியா முழுக்கவே. ஆனா 6 லட்சம் கிராமங்கள் இருக்கு. ஆனா இந்த 6 லட்சம் கிராமங்கள் இருந்தாலும் இங்க 4000 சிட்டி தான் இருந்தாலும் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா இங்க 30% எங்க நகரத்துல இந்த 6000த்துல அத்தனை பேர் நம்ம நெருக்கிக்கிட்டு இருக்கோம். 30%, 120 கோடியில அங்க 70% இருக்காங்க. கரெக்ட், 6 லட்சத்துல ஸ்கேட்டரா இருக்காங்க. ஆனால் 2050ல என்ன ஆகுதுன்னா இது அப்படியே ரிவர்ஸ் ஆக போகுது. ஏன்னா எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு வரவங்க தான் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்காங்க குளோபலாவே. ஏன்னா நாகரீகம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நதிக்கு பக்கத்துல இருப்பாங்க நகரங்களை செட் பண்ணதுன்றது. இப்போ ஹைவேஸ்க்கு பக்கத்துல தான் உங்களுக்கு சிட்டிஸ். இந்த திட்டங்கள்லாம் அவங்க அப்படி வர்றதை இன்னும் வேகப்படுத்த போகுதுன்னு நினைக்கிறேன். உங்க கருத்து என்ன? இது இல்லைன்னா கூட ஏற்கனவே 50 வருஷமா இதான் நடந்துட்டு இருக்கு. சோ இதை நீங்க ஃபெசிலிட்டேட் தான் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். சைனா மாதிரி மதுரைக்கும் திருச்சிக்கும், திருச்சிக்கும் சென்னைக்கும் நடுவில் ஒரு டவுனையே கட்டிட்டு அங்கிருந்து பாதி பேர் இங்க வரணும், இங்க இருந்து பாதி பேர் அங்க போகணும் கம்பல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நமக்கு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில பண்ண முடியாது. இது ஒரு மாடலே நம்மளுக்கு ஷாங்காய், பாரிஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. சோ நாளைக்கு இன்னும் 2050ல ஃபோர்காஸ்ட் இன்னொரு 20 வருஷத்துல என்னன்னாக்க பாப்புலேஷன் ரேட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுங்கிறாங்க. அதாவது 70% மக்கள் தொகை 120 கோடியில நகரத்துல இருக்க போறாங்க, 30% மக்கள் தான் வில்லேஜஸ்ல இருக்க போறாங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த சிட்டிஸை நம்ம டெவலப் பண்ணலன்னா ஸ்லம்ஸ் டெவலப் ஆகும் அண்ட் கிரைம் ரேட் ஜாஸ்தி ஆகும். சிட்டிஸ்ல தான் இந்த சிட்டில இருக்கிற 30% மக்கள் தான் ஜிடிபிக்கு மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்றது, அதாவது நம்மளுடைய வளர்ச்சியில. சோ இந்த வளர்ச்சியில கிட்டத்தட்ட எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு பூராவே பாத்தீங்கன்னா என்டையர் வேர்ல்டுல 3% நிலப்பரப்பு தாங்க சிட்டி. புரியுதா உங்களுக்கு? 97% நிலப்பரப்பு காலியாவோ வில்லேஜா தான் இருக்கு. ஆனா இந்த 3% நிலப்பரப்புல இருக்கிற மக்கள் தான், அதாவது டோட்டலா இருக்கிற வேர்ல்டோட ஒரு ப்ரொடக்டிவிட்டி அந்தந்த கண்ட்ரிக்கு ஜிடிபிக்கு 70% மேல கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ சிட்டியோட வளர்ச்சியை யாரும் நிறுத்தினா அது நாட்டோட வளர்ச்சியை நிறுத்துற மாதிரி. தொடர்ந்து பேசலாம். திரு பாஸ்கரன், இவர் சொல்றதை பார்த்தா கிராமங்கள் இருக்கிறவங்க எல்லாரும் அடிச்சு பிடிச்சு நகரங்கள் தான் ஒரே வழி, அதுக்கு ஓடி போயிரும் எல்லாரும் வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோரணை இருக்கு. ஒரு அரசாங்கம் நினைச்சா கிராமத்தில் உள்ளவர்களை அங்கேயே நிம்மதியா வாழ வைக்க முடியாதா? அதாவது இது முடியும் முடியாது அப்படிங்கிறத விட பொருளாதாரங்கிறதே ஒரு யதார்த்தம் சார்ந்த விஷயம்தான். இல்லை, இந்த கிராமிய கட்டமைப்பு வசதிகள் வலுப்படுத்தப்பட வேண்டும்.
கிராம தொழில்களுக்கு ஊக்கம் தர வேண்டும் அப்படிங்கிறதுல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோமோ தோணுது. இப்போ வந்தது இல்லை, 1947 தொடங்கி கடந்த 60-65 ஆண்டுகளே நாம் அதிலிருந்து அடிப்படையான விஷயத்திலிருந்து வெளியே வந்து விட்டோமோ அப்படின்னு தோணுது. என்னென்ன சில நம்முடைய பரம்பரை விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா விவசாயம் ஆகட்டும், மீன் பிடித்தல் ஆகட்டும், நெசவு ஆகட்டும், கைத்தொழில்கள் ஆகட்டும், இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இன்னும் அதிக அளவில் அப்போதுந்தே ஊக்கம் தந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த ஹேண்டிகிராஃப்ட்னு ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்போது நகரங்களிலும் மாநகரங்களிலும் இல்லாமல் அது இப்போதும் கிராமங்களிலும் உயிர்ப்பட இருந்து கொண்டிருக்கின்றன. இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இன்னும் அதிக நம்ம முக்கியத்துவம் தந்திருக்கலாமோன்னு தோணுது. அதே மாதிரி நீங்க கிராம பஞ்சாயத்துகள், கிராம பஞ்சாயத்து பெயரவில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதற்கான எந்த ஒரு நிர்வாக வசதியும் இல்லை, நிதி பலமும் இல்லை, சுத்தமா இல்லை, நிதிங்கிறதே இல்லாம போயிடுச்சு கிராம பஞ்சாயத்துகளுக்கு. ஆனால் மகாத்மா காந்தி எப்போ ஆரம்பத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, இது எல்லாமே கீழே இருந்து வர வேண்டும் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு வளர்ச்சியுமே கீழே இருந்து வர வேண்டும் அப்படிங்கிற போது அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாமே மேல இருந்து வரணுங்கிற மாதிரி மாற்றி அமைச்சிட்டோம். அது நேருவே முழுசா கேட்கலையே. இப்ப இவங்களை குறை சொல்லி அதுல பலன் இருக்குமா? யாரையும் நம்ம குறை சொல்வதுங்கிறது இல்லை, யாரும் குறை சொல்வதும் இல்லைங்கன்னா இல்லை. என்னென்ன ஒட்டுமொத்த வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் உள்ளடக்கியது தான். கிராம வளர்ச்சியும் நகர வளர்ச்சியும் சேர்ந்துதான் ஒட்டுமொத்த வளர்ச்சிங்கிறது ஒன்று. அப்புறம் அதே மாதிரி நகர வளர்ச்சி இருக்கிற போது அதில் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன இருக்கு அப்படின்னா, நகரம் என்று இருக்கிற போது அங்கேயும் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், வறியவர்கள் இருக்கிறார்கள், ஏழை மக்கள் இருக்கிறார்கள், தினக்கூலிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நன்மைக்கு சேரத்தான் போகிறது. ஆக ஜாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டு, பொருளாதார அந்த விளிம்புகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் கூட இந்த நன்மை சேரப்போகிறது உண்மை. ஆனா அடிப்படையில் என்ன தெரியுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவன் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருப்பான், ஏழைன்னு சொல்ல தயாரா இல்லை, ஒரு தினக்கூலி செய்யறவனா இருப்பான். அவன் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு போனா நீங்க கூட அது சமுதாயம் ஒரு கொஞ்சம் வித்தியாசமா தான் பாக்குது. ஏன்னா கூலிங் கிளாஸே பணக்காரர்களுக்கு மட்டும்தாங்கிற மாதிரியான ஒரு சமுதாய கண்ணாட்டம் இன்னும் வெளியே வரல. அதனால இந்த ஸ்மார்ட் டவுன்கிறதோ ஸ்மார்ட் சிட்டிங்கிறதோ இன்னமும் அது நமக்கு வேண்டாத ஒரு விஷயமாக இருக்கலாம். அதுக்காக நான் சொல்ல வரல. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இதற்கு தரப்படுகிற இதே அளவு முக்கியத்துவம், இதற்கு தரப்படக்கூடிய இதே அளவு ஒரு அவசரம் கிராம கட்டமைப்பு வசதிக்கும் தரப்பட்டுதான் மிகவும் நன்றாக இருக்கும் அப்படின்னு தோணுது. கடந்த 60 ஆண்டுகளில அந்த நிலைமை இன்னும் மாறவில்லையோ அப்படிங்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. மதுரை சாதிக், உங்களுக்கான நேரம். அடிப்படையில் என்னன்னா, இவங்க இந்த நகர வளர்ச்சின்னுங்கிறாங்கல்ல, இந்த நகர வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அது பெருமுதலாளிகளுக்கான வளர்ச்சியாக மட்டும்தான் இருக்கு. இங்கே பொருள் ஈட்ட, இங்கே முதலீடு செய்கிற அமெரிக்க நிறுவனங்களும், ஜப்பான் நிறுவனங்களும், ரஷ்ய நிறுவனங்களும் வளருதே ஒழிய, அந்த முதலாளிகள் வளர்றாங்களே ஒழிய இங்கே இருக்கிற மக்கள் வளர்றதில்லை. நீங்க பாத்தீங்கன்னா கிராமங்களின் வளர்ச்சி அப்படி இல்லை. நீங்க ஒரு நல்ல தேசத்தை உருவாக்கணும்னா காந்தி சொல்லியிருக்காரு, கிராமங்களிலிருந்து தொடங்குங்கள்னு சொல்லியிருக்காரு, கிராமத்தை மேம்படுத்துங்கன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் உருவாகுது இல்ல, நீங்க ஸ்மார்ட் சிட்டியை நம்ம அடுத்து பேசுவோம். மெட்ரோபாலிட்டன் சிட்டியே வாழ தகுதியற்ற இடமா இருக்குதா? சுத்தமான காற்று இருக்குதா? அல்லது சுத்தமான குடிநீர் இருக்குதானா? எல்லாமே ஒரு கேள்விக்குறியில தான் நிக்குது. எல்லாமே ஆய்வுக்குட்படுத்துறபடி தான் நிக்குது. இங்க யார் சுத்தமான காற்றையும் சுத்தமான குடிநீரையும் குடிக்கிற நுகர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது கிராமத்தில் வசிக்கிறவங்களா தான் இருக்காங்க. இந்த நகரங்கள் உருவாகிற பொழுது உருவாக்கணும்னு அதாங்க. இப்படி நகரங்கள் உருவாகும் போது அங்கு இருக்கிற தொல்குடிகளுக்கு என்ன நிலைமை ஏற்படுதுன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அங்க இருக்கிற தொல்குடிகள் தங்களுடைய நீர்நிலைகளை இழந்து, தங்களுடைய காடுகளை இழந்து, அதாவது சேரிவாசிகளா மாற்றப்படுறாங்க. இன்னைக்கு சென்னையில இருக்க சேரியில இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல சென்னையுடைய தொல்குடியா இருந்தவங்க. இவங்க எங்க இருந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி ஐடியாவை எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில இருந்து எடுக்கிறாங்க. இந்த அமெரிக்க தேசம் என்ன செய்யுதுன்னா, 90 தொல்குடிகளை ஒழிச்சுதான் இவங்க நகரங்களா மாற்றாங்க. ஆக இந்த நகரங்கள் என்பது மக்களுக்கு எதிரானதா தான் பாக்குறேன். முதல் கேள்வி, இது ஒட்டுமொத்தமாக கார்ப்பரேட்டுகளுக்கு மிகப்பெரிய கான்ட்ராக்டுகளுக்கு வழிவகுக்க போகுது, அதுதான் லாபம் ஒண்ணு. இரண்டாவது, எந்த ஒரு நகரம் விரிவடையும் பொழுது அதற்கு உள்ள பூர்வ குடிகள் பிதுங்கி அந்த நகரத்தின் எல்லைகளுக்கே தள்ளப்படுவாங்க. அதுதான் எல்லா நகரங்களையும் பார்க்கிறோம். இந்த ரெண்டுக்கு பதில் என்ன? ரெண்டாவது கேள்விக்கு முதல்ல பதில். அதாவது இதை காப்பி பண்ணும்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை காப்பி பண்ணும்போது உடனே அமெரிக்காவை ஏன் கொண்டு வராங்கன்னு தெரியல. இது அமெரிக்கா கிடையாது, ஷாங்காய் பார்த்து பண்றது. ஸ்மார்ட் சிட்டிங்கிறது ஆரிஜின் ஷாங்காய், அதுதான் சைனால இருந்தா காப்பி. ஏன்னா சைனா அவ்வளோ கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா இருந்தாலும் வளர்ச்சி தான் மாற்றம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு 25 வருஷம் முன்னாடியே துபாய் என்ன பண்ணுச்சோ, கட்டார் என்ன பண்ணுச்சோ, பிரான்ஸ்ல பாரிஸ் என்ன பண்ணுச்சோ, பார்சிலோனா என்ன பண்ணுச்சோ, ஷாங்காய் என்ன பண்ணுச்சோ, சிங்கப்பூர் என்ன பண்ணுச்சோ, அதை நாம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இதை எப்போ ஆரம்பிச்சிருக்கணும். சாரும் சொன்ன மாதிரி
இது 25 வருஷம் பின்னாடி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வளர்ச்சி, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கண்டிப்பாக 75% உண்மையாக, அதாவது நம்மளோட பாப்புலேஷன் 60% அக்ரிகல்ச்சர்ல இருக்கலாம். ஆனா ப்ரொடக்ஷன், ஒரு வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் யூஸ் ஆகிறது இல்ல. அக்ரிகல்ச்சர் நம்மளுக்கு ஃபுட்டுக்கு தேவைப்படும். ஆனா அந்த அக்ரிகல்ச்சர் நாட்டோட வளர்ச்சிக்கு எந்த விதத்துல கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்த்தா ஜிடிபிலயோ எக்ஸ்போர்ட்லயோ இல்ல. கிட்டத்தட்ட நம்ம பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னாக்க ஒரு 3-4% தான். சர்வீஸ் செக்டார், மேனுஃபேக்சரிங் தான் நிறைய பண்ணுது. சோ ஒரு சிட்டி டெவலப்மெண்ட்ல தான் நாட்டோட வளர்ச்சி இருக்குன்றது கண்டிப்பான உண்மை. சிட்டி டெவலப் ஆக உள்ள இருக்கிற அந்த ஏழ்மையான பூர்வ குடிகள் எங்க போவாங்க? அதுல நீங்க ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்றீங்க. இருக்கிற அத்தனை வசதிகளும் உள்ளடக்கி அந்த நகரத்துக்குள்ள இறுதியாக யார் செல்ல முடியும்? ஒரு நடுத்தர வர்க்கம் கூட உள்ள செல்ல முடியுமா? இல்ல, அதனால தான் சார் இந்த மாதிரி ஒரு அன்பிளான்டா, இப்ப நம்ம சண்டிகர், டெல்லி வந்து பிளான்டு சிட்டி, மெட்ராஸ் வந்து 400 வருஷமா இருக்கு அன்பிளான்டு சிட்டி. அதனால தான் இந்த ப்ராப்ளம். இதே சண்டிகர், டெல்லி, இப்போ நியூ ராய்ப்பூர், அதெல்லாம் வந்து இப்போ இவங்க அமராவதி, இதெல்லாம் வந்து பிளான்ட் சிட்டி 25-30 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்ற மாதிரி பண்றாங்க. இந்த ஸ்மார்ட் சிட்டி என்னன்னாக்க இந்த ஸ்லம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எராடிகேட் பண்ணி சிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லாருக்குமே அஃபோர்டபிள் ஹவுசிங், அதுவும் இவங்க சொல்ற மாதிரி பெருமுதலாளி இந்த மாதிரி எல்லாம் கான்செப்ட்லாம் கிடையாது. அதாவது செல்ஃப் சஸ்டைன்டா அந்த 100 சிட்டிஸ்லயே என்னன்னாக்க புதுசா ஒண்ணு நிர்மாணிக்க போறதில்ல. நிறைய பேருக்கு இது தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. 100 சிட்டியுமே புதுசு கிடையாது. அதுல 50% ஆஃப் தி சிட்டிஸை வந்து எக்ஸ்பேண்ட் தான் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்தது தான் 50 சிட்டிஸை புதுசா கொண்டு வரதுங்கிறது. இதுல என்னன்னா உள்கட்டமைப்பு முதல்ல ஏத்தணும். இப்போ நம்ம டிராபிக் ஜாம்னாலேயே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 15% பெட்ரோல் வேஸ்ட் ஆகுது. இந்த பெட்ரோல் சேவ் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி, எத்தனை இடத்துல எலக்ட்ரிசிட்டி சரியா இல்லாதனால கிட்டத்தட்ட 20%. வாட்டர் நம்ம எவ்வளவு வேஸ்ட் பண்றோம். இப்போ வாட்டர் ரீசைக்கிள் பண்ணலாம். இப்போ சிங்கப்பூர் என்ன பண்ணுது, தண்ணி அங்க கிடையாது சார், அங்க மலேசியால இந்தோனேஷியால வாங்கி அங்க லேக் வாட்டர் வாங்கி 7 முறை ஆர்ஓ பண்ணி திருப்பி அவங்களுக்கே விற்கிறாங்க. இப்போ நம்மளோட வாட்டர் வந்து ரீசைக்கிள் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா எல்லா விதத்திலையும் சேவ் பண்ணலாம். அண்ட் ஸ்லம்ஸ் வந்து கிரியேட் ஆகாத நம்ம அவாய்ட் பண்ணணும் தான் ஸ்மார்ட் சிட்டியோட மெயின் ஐடியாவே. வணக்கம் திரு பலராம். இவ்வளவு நன்மைகள் இந்தியா சீனா மாதிரி ஆக போகுது, அமெரிக்கா மாதிரி ஆக போகுது, அதுக்காக பாடுபட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இதையும் நீங்க எதிர்க்கத்தான் போறீங்களா? ஜனநாயகத்திற்கு விரோதமாக இருந்தால் எதிர்ப்போம். ஜனங்களுக்கு நன்மைன்னு இவ்வளவு பட்டியல் போட்டார். அந்த நன்மை என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்வதாக இருந்தால் ஒரு கட்சி ஆட்சி முறையும் சர்வாதிகார முறையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பொருள். அவங்க கம்யூனிசத்தை ஒண்ணு கொண்டு வரலையே. கம்யூனிசம் என்பதல்ல, நல்ல திட்டம் எங்க இருந்தாலும் எடுத்து இல்ல. ஒரு கட்சி ஆட்சி முறையோ சர்வாதிகார முறையோ அதன் மூலம் இந்த நாடு வளரும் என்று சொன்னால் இந்த தேசத்தின் பாரம்பரியமிக்க ஜனநாயகத்தை படுகொலை செய்து விடுகிறோம் என்பதுதான் பொருள். சரி, இதுல மக்களுக்காகத்தான் இந்த 100 ஸ்மார்ட் சிட்டிஸ், நவீன நகரங்கள். ஆமா, எல்லாம் சர்வாதிகாரிகள் பண்ணது மக்களுக்காக தானே. இல்ல, ஜவஹர்லால் நேரு நகர புனரமைப்பு திட்டம்னு இருந்ததா இல்லையா? அதைத்தானே இவங்களும் அதை தொடர்றாங்க. பேர் மாத்திருக்கலாம். இல்ல தொடர்றாங்க. இப்ப அவர் சொல்லும் போது அது ரொம்ப அழகா கூட இருந்தது, சரியா கூட இருந்ததுன்னு நம்ம ஒத்துக்கலாம். அது வேற விஷயம். உங்களால கிடைக்காதது அவங்களால கிடைச்சா மக்கள் அதுல பயன்படுத்துவாங்க. கிடைக்காது இல்ல, நாங்க வச்சதுல இருந்தா இவங்க செய்ய முடியுமே வழி அவங்க புதுசா ஒண்ணு உற்பத்தி பண்றது இல்ல. இப்ப உதாரணத்துக்கு சொன்னா நிறைய பாலங்கள் திறக்கிறாரு, நிறைய இந்த இப்ப கொண்டு போனாரு, எல்லை பிரச்சனை பேசினாரு, கையெழுத்து போட்டாருன்னா ஏற்கனவே பேசி வச்சதுக்கு தான் கையெழுத்து போட முடியும். அதனால அதனுடைய தொடர்ச்சி தான். ஆனால் அந்த தொடர்ச்சி கூட ஜனநாயகத்தை புறந்தள்ளி சிறுபான்மை மக்களை ஏமாற்றி, விவசாயிகளை ஏமாற்றி அல்லது அவர்களை துன்பப்படுத்தி, அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்களை உருவாக்கி இப்படின்னு எல்லாரையும் பாதிக்கிற அளவு செய்வது என்பதை நிச்சயம் காங்கிரஸ். இதுல பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வரும். எப்படி? புதிய நகரங்கள் உருவாக்கப்படும் போது பல பிரச்சனை இந்த ஆர்வலர்கள் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வருவாங்க. ஆனா புதிய நகரங்கள் வர்றதை வந்து நாம தடுக்கவும் முடியாது. நீங்க ஏன்னா நம்ம மெட்ராஸ் சிட்டி எதுவரை இருந்தது ஒரு காலத்துல, இது அதுவா வர்றது வேற, இது உருவாக்க போறாங்க. இல்ல, அதை தான் சொல்றேன். அந்த 5 கிலோமீட்டர்ல இருந்து அண்ணா நகர் உருவாச்சு, கேகே நகர் உருவாச்சு, அந்த மாதிரி நகரங்கள் உருவாக்கலாம். ஆனால் உருவாக்கப்படுகிற நகரங்கள் என்பது அந்த விவசாயத்தில் இருக்கிறவன் தான் இங்க வர வேண்டியதா இருக்கு. ஆனா அதே சமயத்தில் அந்த விவசாயிகளுக்கு மற்றவர்களுக்கு பாதகம் இல்லாமல் இருப்பதும், ஒரே பகுதியாக சிட்டியில் இருப்பவர் மட்டும் மனிதர்களாக நினைப்பதும், கிராமத்தில் விவசாயத்திலே இருக்கிறவர்கள் எல்லாம் வேறு மாதிரியாக நினைப்பதும் என்பது ஒரு தேசத்திற்கு நல்லதல்ல. ஒருவேளை இந்த நில கையகப்படுத்துதல் சட்டம் அவசர சட்டமாகவே மீண்டும் மீண்டும் பிறந்து வந்து கொண்டே இருப்பதற்கு ஒரு காரணமும் இதுவாக கூட இருக்கலாம்னு சந்தேகம் எழுப்புறீங்க. இல்ல, அவசர சட்டம் என்பதை பொறுத்த மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே ஒத்துக்கணும். ஏற்கனவே அந்த பார்லிமெண்ட் கமிட்டிக்கு முன்னாடி நிக்குது 8ஆம் தேதி. இன்னைக்கா
இன்னைக்கு விசாரணைக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு இன்னொரு அவசர சட்டம் போட்டாங்கன்னா எப்படி? தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படுவதை விட இதுக்கு அதிகமான நிலங்கள் தேவைப்படும் சொல்றாங்களே. ஸ்மார்ட் சிட்டியோட பிளானுக்கும் லேண்ட் அக்விசிஷன் பிளானுக்கும் பில்லுக்கும் ரெண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வந்து எக்ஸிஸ்டிங் சிட்டியை டெவலப் பண்றதுக்கு அண்ட் 100 சிட்டியை யார்கிட்ட இருந்து வாங்க போறாங்கன்னா ஸ்டேட்ஸ் கிட்ட இருந்து. தட் இஸ் ஓபன் காம்படிஷன். அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிருக்கு. 100 சிட்டியை டிசைட் பண்ணிட்டதா லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட் கூட டென்டேட்டிவ் லிஸ்ட் தான். அந்த ஸ்டேட்ல இருக்கிற சிட்டிஸ் யாருக்கு வில்லிங்கோ நான் ஸ்மார்ட் சிட்டி ஆகணும்னு நினைச்சால் அவங்க அந்த கண்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரு ஸ்டேட்ல 4 சிட்டி. இப்போ தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, நாகர்கோவில், சேலம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்கள யார் வந்து நல்ல ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றாங்க. ரெக்கார்ட்ஸ்னா என்னன்னா சேலரியை வந்து ப்ராம்ப்டா அந்த எம்ப்ளாயிஸ் அவங்க கார்பரேஷன் எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்கணும். அந்த சிட்டியை ஓரளவுக்கு டெவலப் பண்றதுக்கு அவங்க செல்ஃபா சில இதெல்லாம் என்ஜிஓஸ் எல்லாம் அசோசியேட் ஆகி அந்த சிட்டியை ஓரளவுக்கு நல்லா வச்சிருக்கணும். ரெவென்யூல அந்த டாக்ஸ் கலெக்ஷன்லாம் நல்லா பண்ணிருக்கணும். இதெல்லாம் காமிச்சாங்கன்னாக்க அதை டெவலப் பண்றதுக்கு இன்னும் ஃபர்தரா டெவலப் பண்றதுக்கு 100 கோடி ரூபாய் அவங்க அசிஸ்ட் பண்றாங்க. இது வந்து ஸ்மார்ட் சிட்டி. அண்ட் அந்த அம்ருத்ன்ற ஸ்கீம்ல 500 சிட்டிங்கிறது என்னன்னாக்க ஏற்கனவே இருக்கிற சிட்டி. அந்த அம்ருத் பத்தி விரிவா பேசலாம். ஒரே ஒரு முறை சாதி குறுக்கிட்டீங்க, சொல்லுங்க. இது நிலக்கையப்படுத்த சட்டத்தோட தொடர்பு கொண்டு பார்க்க கூடாதுங்கிறதே தவறான பார்வைங்கயா. இது எல்லாத்தையும் விவசாயத்துக்கு மீதான தாக்குதலா தான் நாங்க பாக்குறோம். இல்ல ஒரு நிமிஷம், ஐயா சொன்னாரு இந்த அதாவது நீரை சுத்திகரிக்கலாம், நீரை வந்து நம்ம வந்து அதிகமா எடுத்துக்கொள்ளலாம் அப்படிலாம் சொன்னாரு. நீங்க கிராமங்களின் மீதான தாக்குதல் என்பது நீர்நிலைகள் மீதான தாக்குதலா தான் நான் பாக்குறேன். நீங்க ஒரு கிராமத்தை ஸ்மார்ட் சிட்டியா மாத்தும் போது முதல்ல எங்க கை வைப்பீங்கன்னா நீர்நிலைகளை தான் கை வைப்பீங்க. அங்க பெரும் தொழிற்சாலைகள் வரும்போது எது முதல்ல கெட்டு போகும்னா கெட்டு போகும்னா நீர்நிலைகள் தான் கெட்டு போகும். அப்படி ஒரு நீர்நிலைகள் கெட்டு போகும்போது அதை சுற்றி இருக்கிற கிராமம் வந்து இல்ல அந்த நீங்க ஒரு இடத்துல ஸ்மார்ட் சிட்டி உருவாக்கும் போது எங்க நீங்க புதுசா ஒரு இத வானத்துல உருவாக்கிற போறது இல்ல. இந்தியாவுல ஏதாவது ஒரு காட்டையோ அல்லது ஏதாவது ஒரு கிராமத்தையோ அழிச்சுதானே நீங்க ஸ்மார்ட் சிட்டி உருவாக்க போறீங்க. அப்படி நீங்க உருவாக்கும் போது அந்த நீர்நிலைகள் மீது தாக்குதல் நடத்தும் போது அந்த கிராமம் வந்து சேரியா மாறும். அங்க மட்டுமே வாழுகிற உயிரினங்கள் அழிஞ்சு போகும். நீங்க 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 ஒரு வெட்டுக்கிளிக்கும் மனிதனுக்குமான தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு இந்த நகரமயமாக்கல்ல அழிஞ்சு போகும். இவங்க சொல்றாங்க நாட்டின் வளர்ச்சி, விவசாயத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி இல்லைன்னு. பெரிய கேலி கூத்தா இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க, இந்த தேசத்தின் முதுகெலும்பு விவசாயம் தான் இருக்கு காந்தியடிகள். ஆனா இன்னைக்கு அந்த பொருளாதார நிபுணர் சொல்றாரு அப்படியெல்லாம் இல்ல, விவசாயத்தினால இந்த நாடு எந்த பயனும் அடையல அப்படின்னு சொல்றாரு. ஐரோப்பாவுல தடை செய்யப்பட்ட தொழிற்சாலைகள் 1990களுக்கு பிறகு தாராளமயமாக்கத்துக்கு பிறகு இங்க வந்த எல்லா தொழிற்சாலைகளும் இங்கு சூழலியலை கெடுக்கிற தொழிற்சாலைகள். நிலம் கையகப்படுத்துற சட்டத்துக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. தொடர்ந்து சொல்லுங்க. அதாவது ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கும்போது புதுசா ஒரு நிலத்தை நீங்க வந்து உருவாக்க கொண்டு போறது, இருக்கிற கிராமங்களை வந்து அழிச்சு கிராம விவசாயிகளோட மக்களோட நிலங்களை பாழாக்கி தான் ஒரு நிலத்தை இங்க கொண்டு வர போறீங்க. இப்படிப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி தேவையா? கிராமங்கள்ல அடிப்படை வசதிகளே இல்லாத சூழ்நிலையில இப்படி ஒரு நகரம் தேவையா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி சார். சரி, இதுக்கான பதில நீங்க தொடங்குங்க. இது பொதுவாக எல்லாருமே என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நகர வளர்ச்சிங்கிறதும் கிராம வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று நேர் எதிர்மாறானது. நகர வளர்ச்சினா நிச்சயமா கிராமத்தை வந்து அழிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அது என்னால ஏத்துக்கவே முடியல. சாரி டு சே. என்ன அப்படின்னா அதுக்கும் போட்டிருக்கணும்ல. கிராமப்புற வளர்ச்சி நாம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகம் பிடிக்கவில்லை, சூடு பிடிக்கவில்லை வேண்டுமென்றால் சொல்லலாமே தவிர்த்து கிராமங்களை அழித்து வரப்போகுதுங்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஒரு அரசு நினைத்தால் சூடு பிடிக்க வைக்கலாமா, முடியாதா? நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அதே நான் சொல்றேன், இல்லைன்னா சொல்ல வரல. ஆனா என்ன அப்படின்னா, கிராமங்களை அழிச்சிட்டு தான் ஸ்மார்ட் டவுன் வருது, ஸ்மார்ட் சிட்டி வருதுங்கிறதுக்கான எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் இல்லை. ஏன் இல்ல? ஒரு ஸ்மார்ட் சிட்டினா இல்ல ஏன்னா பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பினதுக்கு அதாவது என்ன அப்படின்னா, பொழுதுபோக்கு, வேலை வாய்ப்பு, கல்வி இதுக்காக தான் வர்றாங்க, இதை நீங்க கிராமங்கள்ல செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு வெங்கையா நாயுடு அளித்த பதில், ஆம் அது குறித்து நாம் ஆலோசிப்போம்னு சொல்லார். ஏன் ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆலோசிக்கணுமா? அதாவது என்ன அப்படின்னா, இப்ப ஆலோசிப்போம் அப்படின்னா அது வந்து மறுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு ஆலோசிக்கப்படுகிறது அர்த்தம் ஒன்று. அப்புறம் இரண்டாவது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, மீண்டும் ஒவ்வொரு முறை நம்ம சொல்றோம், கிராமங்களில் சில தொழில்கள் செய்யப்படுகின்றன, நகரங்களில் சில தொழில்கள் செய்யப்படுகின்றன. இப்போ நகர தொழில்களை கிராமங்கள் கொண்டு நம்மளோட நண்பர் மகன் அருமையா சொன்னார்.
சொன்னார், அங்க போறதுனால என்னெல்லாம் பாதிப்புகள் வரும் சொல்லிட்டு. சில விஷயங்கள் நமக்கு நகரங்களில் தான் செய்தாக வேண்டும், அதை நம்ம மாற்ற முடியாது. இப்போ நாமளே பார்க்கலாம், கிராமங்களில் ஏன் பல பேர் அங்கே விட்டு விட்டு இங்கே வருகிறார்கள் என்று சொன்னால் வேலையின்மை மட்டுமே காரணம் அல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்களுக்கும் வசதிகள் தேவை. வசதிகள் ஏதோ ஒரு இருந்து விரிவாக சென்றாக வேண்டும். இப்போ வந்து மாநகரம், மாநகரத்திலிருந்து நகரம், நகரத்திலிருந்து கிராமம் அப்படின்னு போறது அது இன்னொரு நோக்கில். நீங்க யதார்த்தமே பேசுங்க. ஒரு கிராமத்தில் உள்ள வீட்டையும் காட்டையும் வித்து படிச்சு கடைசியில் நகரத்துல ஒருத்தனுக்கு ஒரு வீடு வாங்குறதோட அவன் வாழ்க்கை முடியுது. பெரிதாக என்ன மாற்றம்? அப்போ ஒரு கவர்ச்சியாகத்தான் இது முடியுது. இல்ல அதுதான் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு, இந்த மைக்ரேஷன்ங்கிறது நிச்சயமா நடந்து கொண்டிருக்கிறது. நகரத்தை நோக்கி மக்கள் தொகை வந்து நகர ஆரம்பித்திருக்கிறது உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நகரத்தை நாம் அப்படியே ஒதுக்கி வைத்து விட்டு கிராமங்களை மட்டும் பார்ப்போங்கிறது யதார்த்தத்தை மீறிய ஒரு செயலாக இருக்கும். இப்போ எதுவுமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த வளர்ச்சி என்கிற போது கிராமங்களும் நகரங்களும் இணைந்தே தான் வளர்ந்தாக வேண்டும். ஒவ்வொருவருக்குமே இருக்கக்கூடியதுதான். முன்னமே சொன்ன மாதிரி தான், நகரங்கள் வளர்கிற போது நகரத்தில் இருக்கக்கூடிய வறியவர்களும் சேர்ந்துதான் வளரப் போகிறார்கள். அதாவது நகரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ பெருமுதலாளிகளுக்கு மட்டுமே ஏற்றுக்க முடியும். அப்படி இல்ல. இப்ப சொல்லப்பட்டதால் அப்படின்னா, நகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வசதி குறைவுகளை நீக்கிவிட்டு ஒரு வசதியான இடமாக அதை மாற்றலாம். அது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை. அதை செய்யக்கூடாத ஒரு குற்றம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது செய்ய வேண்டியதுதான். என்ன கேட்கிறோம் அப்படின்னா, அவங்களை அதிகமா ஈர்த்துருமே. சம வளர்ச்சி இருந்தால் அவங்க இங்க வர மாட்டாங்க. இது மட்டும் வளரும் போது கிராம மக்களுக்கு தன்னால் இன்னும் வேகமா தான் ஒரு விஷயம் ஈர்க்கிறதுங்கிற காரணத்துக்காக நாம் நிராகரிக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, கிராமப்புற கட்டமைப்பு வசதிகளும் கிராம தொழில்களும் மிக நிச்சயமாக கிராமங்கள் அழிஞ்சாலும் அதை பத்தி ஏன் கவலைப்படணும்? அவங்க நல்லா இருக்காங்கல்ல. திரும்ப சொல்றேன், கிராமங்கள் அழிவுங்கிற கேள்வியே இல்லை. நான் திரும்ப தான் சொல்லியிருக்கேன். கிராம கட்டமைப்பு வசதிகளும் முக்கியத்துவம் தரப்பட வேண்டும், கிராம தொழில்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும்ங்கிற இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. அது நிச்சயமா இருக்கு. அது ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நகரத்தில் எந்த ஒரு வசதி செய்து கொடுத்தாலும், எந்த ஒரு ஸ்மார்ட் சிட்டி வந்தாலும், ஸ்மார்ட் டவுன் வந்தாலும் அது நிச்சயமாக கிராமங்களை அழித்து தான் தீருங்கிறதுக்கான எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் இல்லைங்கிறது பார்க்கணும். அவங்க குறிப்பா கேட்டாங்க, அந்த நகரங்கள்ல எங்க அமையும்? அதுதான் விரிவாக்கம் தான். நீங்க பாருங்களேன், இருக்கிற இடத்தில் விரிவாக்கம் ஒன்று, அப்புறம் இருக்கிற இடத்துக்கு வசதிகளை கொண்டு வந்து தருவது, இதெல்லாம் தான் ஸ்மார்ட் சிட்டியோட நோக்கங்களை தவிர்த்து ஏதோ ஒன்றை அழுத்தி விட்டு புதிதாக நிர்மாணிப்பது அப்படிலாம் இல்லை. அது நாம் புரிஞ்சுக்கணும் முதல்ல. மூன்றாவது, மிக நிச்சயமாக ஒரு கிராம தொழிலை நச்சித்து விட்டு அல்லது ஒரு விவசாயத்தை அழித்து விட்டு அதன் மேல்தான் ஸ்மார்ட் சிட்டி வரணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே எந்த ஒரு திட்டமும் இல்லை. மாறிசீதா, உங்களுக்கு திருப்தியா அந்த பதில்? சார் இல்ல சார், இன்னும் உள்கட்டமைப்புகளை முன்னேற்றது என்னது மஸ்ட். முதல்ல கிராமத்துல அடிப்படை வசதிகளை கொண்டு வாங்க சார். திருநெல்வேலி போன்ற மாநகரங்கள்ல மக்களுக்கு கழிப்பிட வசதி, இது போன்ற அடிப்படை வசதிகளே இல்லாம இருக்கு சார். இதுல இப்படி ஸ்மார்ட் சிட்டி ஒத்துக்கவே முடியல சார். இல்ல அதாவது வராத அளவுக்கு அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, எல்லா கையிலும் முதல்ல வாட்ச் வரட்டும், அப்புறம் வந்து நம்ம டூ வீலர் வாங்கலாம். எல்லாருக்கும் டூ வீலர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கார் வாங்கலாம். அப்படி இல்ல. வளர்ச்சிங்கிறது ஒட்டுமொத்த எல்லாத்தையும் தான் பார்த்தாகணும். நகரங்களுடைய வசதிகளையும் பார்த்தாக வேண்டும், கிராமங்களுடைய வளர்ச்சி. இப்போ அவங்க சொல்றோட அந்த எண்ணம் புரிகிறது, எனக்கு அவருடைய எண்ணம் புரிகிறது. ஆனால் அது வந்து இதை ஒழித்து விட்டு இதை ஒதுக்கி விட்டு அதன் பிறகுதான் நடக்கிறதுங்கிறது ஏற்றுக்க முடியல. அதுதான் சொல்ல வரேன். எல்லாமே சைடு பை சைடு ஒரே சமயம் பேரலா தான் போயிட்டு இருக்க முடியும். ஒட்டுமொத்தமாக எல்லா கிராமங்களையும் எல்லாம் கிடைத்ததுக்கு அப்புறம் நீங்க நகரங்கள் பக்கம் வாருங்கள், அது வரைக்கும் வராதீங்க அப்படி சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இந்த வாதம் நீங்க ஏத்துக்கிறீங்களா? முழுமையாவே ஏத்துக்க முடியாது. சொன்னாரு நிலங்களை எடுக்க போறது இல்லை, ஆனால் சிட்டி டெவலப் ஆகணும்னா அது எங்க டெவலப் ஆகணும்னு அந்த பாப்பா கேட்டுது. நிலத்துல தானே. அப்ப சிட்டியை ஒட்டி இருக்கிற பகுதியை தானே எடுக்கணும். பச்சையப்ப முதலியார் கோவம் ஆத்துல குளிச்சாருன்னு சொன்னா இதுலயா குளிச்சாரு பச்சையப்ப முதலியார்னு சொல்ற நிலை தானே இன்னைக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஆற்றுல நீரோடு இந்த பகுதியில் காவிரி ஆற்றிலேயே நிறைய இந்த கழிவு நீர்கள் கலந்து போய் குடிக்க தகுதி இல்லாத நிலைமை வந்திருக்குல்ல. அப்போ இந்த நிலையெல்லாம் வருதுன்னா ஒரு சிட்டி டெவலப் ஆக ஆக கிரவுண்டு நீர், நிலத்தடி நீரும் பாதிக்கப்படும், நதி நீரும் பாதிக்கப்படும். எல்லா வகையில் அதுக்குரிய திட்டங்கள் போடப்படும்னு சொல்லுவார். இப்போ நிலத்தடி நீரை எடுத்து கோகோ கோலா கம்பெனிக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அதனால தண்ணீர் பிரச்சனை வருது அப்படின்னு பேசுகிற காலத்தில் இப்போ தண்ணீர் அங்கே ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதே மாதிரி நாம கூட பண்ணலாமேன்ற மாதிரி நண்பர் சொன்னார் இல்லையா. அதனால் அதெல்லாம் பண்ணலாம். திட்டங்கள்லாம் நல்ல நல்ல திட்டங்கள்லாம் தான் இருக்குது. அந்த பாப்பா சொன்னா போல கிராமங்களில் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் அந்த வசதியோடு வாழ்வதற்கு உண்டான திட்டங்களை அவர்களுக்கு அளித்தால், அவன் எனக்கு ஆரோக்கியமா இருக்குது, நான் நல்ல காற்றை சுவாசிக்கிறேன், எனக்கு வருமானம் போதும் என்கிற நிலையை அவன் உருவாக்கினால், அப்ப நீங்க சிட்டியை எவ்வளவு டெவலப் பண்ணாலும் யாருக்கும் கவலை இல்லை என்பதுதான் பொதுவான பிரச்சனையாக நாட்டு மக்கள் நினைப்பாங்க. இந்த திட்டத்தின் பின்னணியில என்ன நோக்கம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இது நோக்கம்னா இப்ப சைனாவை விட நாம முந்திக்கணும்னு நாம நினைக்கிறோம், அவ்வளவுதானே ஒழிய சைனாவை விட முந்திக்கணும்னு சொன்னா முதல்ல இங்க ஒரு கட்சி ஆட்சி முறை வரணும். அப்ப நோக்கம் நல்ல நோக்கம்ங்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்க? இல்ல, இதை நான் நல்ல நோக்கம்னு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா காந்தியடிகள் சொன்ன அந்த கிராம ராஜ்யம் என்பது எப்படின்னு சொன்னா தனி மனித உரிமையிலிருந்து எல்லாவித சௌகரியங்களும் அவனுக்கு கிராமத்தில் கிடைக்கணும்.
அப்படி கிடைக்கப்படும் போது அந்த கிராமவாசி தான் ஒரு சுதந்திரமான மனிதனாக வாழ்வான் என்பது அவருடைய கருத்து. அவருக்கு நேர்மாறாக சிந்தித்தார்னு நேருஜி அவர்களை சொல்லுவார்கள். ஆனால் நேரு அவர்கள் சொல்லுகிற போது தொழிற்சாலை வேணும், கிராமம் வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டுக்குமே அவர் திட்டமிட்டார். அப்படி திட்டமிட்டார ஒழிய நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒழிய ஒரு பக்கம் ரொம்ப மோசமா தான் போகுது. இன்னைக்கு கல்வி வளர்ந்துருக்கிறது, என்ன உள்கட்டமைப்புன்னு நிறைய இன்ஜினியரிங் காலேஜ், அருமையான காலேஜ் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறான், மாணவர்கள் சேரல என்கிற செய்தி வருகிறது. ஏன்? கட்டமைப்பு தான் இருக்க. ஆக கட்டமைப்பு என்பது ஒரு நாட்டை வளர்த்தாது. ஸ்மார்ட் சிட்டின்னு இப்ப நிறைய சிட்டிகள் உருவாக்கி இருக்காங்க. பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புலாம் 39 லட்சத்துக்கு வித்தோம், இப்ப 19 லட்சத்துக்கு தரோம்னு சொல்லி விளம்பரம் கொடுக்குறான். காரணம் அது போகல. அப்ப நாட்டு மனிதனுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்பதில் முக்கிய கருத்தாக இருக்க வேண்டும். இப்ப இருக்கிற பொருளாதார நிலையில இந்த ஸ்மார்ட் சிட்டி என்பதெல்லாம் என்னன்னா அது ஒரு பூசூத்திர வேலையா தான் இருக்குமே ஒழிய, ஒரு நகரத்தையே உருவாக்கணும்னா எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும்? நீங்க நகரத்தையே உருவாக்க வேலை கிடைக்கும். யார் யாருக்கு வேலை கிடைக்கும்? அப்ப அந்த சுற்றுப்புற சூழல் என்ன? ஏற்கனவே தொழிலாளருடைய சட்டங்கள் நசுக்கப்படுத, திருத்தப்படுத. அந்த நிலத்தை நீங்க எடுக்கும் போது அதே விவசாயினுடைய நிலத்தை நாம புடிங்கிறோமே. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இன்னொன்னு, அந்த விவசாயி நிலத்தை கொடுத்துறான், அப்படி வாதத்துக்கே வச்சுக்குவோம். கொடுத்துட்டு உனக்கு ஒட்டு மொத்தமா பணத்தை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? எங்கன்னா குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான். நிறைய இடத்துல இப்ப சமீபத்துல நடந்த லேண்டுகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் வித்துட்டு நிறைய பேர் பாப்பர் ஆயிட்டாங்க. ஒரு நொடி. கோவை பாண்டியன், உங்களுக்கான ஐயா வணக்கங்க. அதாவதுங்க, முதல்ல இந்த வளர்ச்சி அப்படின்றதே முதல்ல ஏமாற்று அப்படின்றதா என்னுடைய கருத்து. அதாவது இங்க கிராமங்கள் நகரங்கள் அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல விரும்பல. இங்க கிராமங்கள் நகரங்கள் அத்தனையும் பெரிய பெரிய முதலாளிகளுக்கு, பன்னாட்டு கம்பெனிகளுக்கு கூறு போட்டு விற்கிற வேலையை, குறிப்பா பிளாட் போட்டு விற்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்குது இந்த அரசு. அது எந்த அரசா இருந்தாலும் சரி. எப்படி கிராமத்துக்கு ஒரு மீத்தேன் திட்டம், ஒரு கூடங்குள திட்டம், ஒரு கொக்கோ கோலா திட்டமோ, அந்த மாதிரி நகரத்துக்கு ஒரு ஸ்மார்ட் சிட்டி. அவ்வளவுதான் வித்தியாசம். கிராம நகரம் எல்லாமே பன்னாட்டு நிறுவனங்களுடைய கைப்பிடிக்கல் இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமே. புரியுதுங்களா? இவங்களுடைய திட்டம் அத்தனையும் மக்களுக்கு எதிராக, மக்களினுடைய வாழ்நிலையை, மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரங்களை பிடுங்கிறதுக்கான நோக்கம் தான். தோழி மாரி சாந்தி நண்பர் பேர் தெரியல, அவங்க சொன்னதை போல சாதாரண கிராமங்கள்ல கழிவறை கிடையாது, சுகாதாரம் கிடையாது. இவங்க ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டியில சொகுசு பேருந்து விடுறான். அவன் வசதியானவனுக்கு ஒரு பேருந்தும், அடித்தட்டு மக்களுக்கு ஒரு பேருந்து விட்டுட்டு இருக்கிறான். நாளைக்கு ஸ்மார்ட் சிட்டி வந்துச்சு அப்படின்னா இது வர்க்க ரீதியாக இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி, இல்லாதவனுக்கு ஒரு மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். இன்னைக்கு வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டில செப்டி டேங்க்ல இறங்கி மனிதன் சாகடிக்கப்பட்டு இருக்கிறான். இவங்க ஸ்மார்ட் சிட்டி பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? பதில் கேட்கலாம். அதாவது ஒரு கிளியரா புரிஞ்சுக்கிட்டு என்ன கவர்மெண்டோட ஸ்கீம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொன்னோம்னா நல்லா இருக்கும். சிட்டியோட பத்தி இன்னைக்கு பேசுறாங்க, கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது. வில்லேஜஸ் பத்தி, அதோட வில்லேஜஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதெல்லாம் கொடுக்கும்போது அதே மாதிரி ஒரு டிபேட் தனியாது. அன்னைக்கு அது சிட்டியை பத்தி கேட்கல. ஏன்னா மேட்னு சொல்லி கம்பெனிஸ் வாங்குற 40,000 கோடியும், சர்வீஸ் டாக்ஸ் மூலமா எக்ஸ்ட்ரா ஒரு 45,000 கோடியும், கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி இதே ஸ்மார்ட் சிட்டிக்கு அலாட் பண்ணிருக்க. அதே 1 லட்சம் கோடியை மினிஸ்டர் என்ன சொன்னார்னாக்க ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரூரல் டெவலப்மெண்ட், ரூரல் இரிகேஷன் சொல்லி தான் அலாட் பண்ணிருக்காங்க. அதனால அதுக்கு தனி ஸ்கீம். இன்னைக்கு நாம பேசுறது ஸ்மார்ட் சிட்டி மட்டும்தான். இந்த ஸ்மார்ட் சிட்டி பேசும்போது வில்லேஜஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி எந்த விதத்தையும் சொல்லல. அண்ட் ஒரு சிட்டில என்ன வேணும்னா சார், நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு தண்ணி இல்லாம ஒரு நல்ல தண்ணியை குடிக்க முடியாம கஷ்டப்படுறோம். எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லா கிடைக்க மாட்டேங்குது, 24 மணி நேரம் கிடைக்க மாட்டேங்குது. போக்குவரத்து சரியா இல்லை, கூட்டமா இருக்கு. ஸோ ஒரு டிராபிக், அதனால எவ்வளவு ஃபியூயல் நம்மளுக்கு செலவாகுது. அண்ட் நல்ல எஜுகேஷன் இல்லை, ஹெல்த் கேர் இல்லை. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா 1.5 மணி நேரம் ஆகுது சிட்டிக்குள்ள. இப்போ இந்த ஸ்மார்ட் சிட்டியோட கான்செப்ட் ஐடி ரிலேட்டடோ, கம்ப்யூட்டர் ரிலேட்டடோ, வில்லேஜ் அஃபெக்ட் பண்றதோ அதெல்லாம் கிடையாது. ஒரு சிட்டியோட வாழ்க்கை தரம், இருக்கிற மக்களோட வாழ்க்கை தரம், லிவபிலிட்டின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அதாவது ஒரு லைஃப்ல நாம உயிரோட இருந்து நான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதுல ஒரு முக்கிய கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னால ஒரே நிமிஷம், இதுல இன்னும் நான் முடிக்கல. இந்த 1 லட்சம் கோடி மதிப்பீட்டுல வெளிநாட்டு நிறுவனங்கள், வெளிநாடுகள் எல்லாம் பங்கு போடுது. குறைந்தபட்சம் 1 லட்சம் கோடி, ஒரு 20,000 கோடியாவது வெளியில மேக் இன் இந்தியாவுல இங்க செஞ்சுட்டு போகட்டும், எடுத்துட்டு போகட்டும். இது இந்தியாவுக்காக நிர்மாணிக்கப்பட போறது இல்ல வெங்கட். நான் இதுக்கு பதில சொல்லிட்டேன், நீங்க திருப்பி அதே கேக்குறீங்க. அதாவது இந்த 1 லட்சம் கோடி இவங்க அலாட் பண்ணிருக்கிறதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த ஸ்டேட்
செல்ஃப் ஃபினான்ஸ் மாதிரி அந்த இதுலயே அவங்களே வந்து டெவலப் பண்றவங்களுக்கு தான் அது. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த ஃபண்ட் அலாட் பண்ணும் போது அந்த 1 லட்சம் கோடின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும்போது யாருக்குன்னா அந்த கார்ப்பரேஷன்ஸ்க்கு. சோ ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் சார், அது செய்யறது யாரு? அந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்ய போகுது யாரு? 14 நாடுகள்ல இருந்து நிறுவனங்கள் தானே செய்ய போகுது சார். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நிறுவனங்களாக இருக்க கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. சிங்கப்பூர் வந்து நான் வாரணாசி எடுத்துக்கிறேன், தத்து எடுத்துக்கிறேன்னா என்ன டெவலப் பண்றோம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. ஒரு கண்ட்ரி சியோல் சொல்லிருக்காங்க, சவுத் கொரியால சொல்லிருக்காங்க நாங்க வந்து ஒரு சிட்டியை டெவலப் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம்னு சொல்லிருக்காங்க. அது ஒரு நல்ல ஸ்கீமா தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர ஒரு விதமான பண்றதுக்கும் ஒரு சிட்டியை டிகிரேட் பண்றதுக்காக பண்ணல. வளர்ச்சி இடைவேளைக்கு பிறகு திரும்ப உங்கள்ட்ட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது தான் சார் முக்கியம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டிங்கிறது நான் அக்ரிகல்ச்சரை வந்து பிளேமும் பண்ணல, அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியம், 2 கண்ணு மாதிரி. சோ அக்ரிகல்ச்சர் லேண்ட் அக்விசிஷன் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது இன்னைக்கு. அண்ட் ஸ்மார்ட் சிட்டிங்கிறதுனா 100 சிட்டியை பண்ணும் சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட் தானே இருக்கு, அதை டெவலப் தான் பண்ண போறாங்களே தவிர புதுசா கேபிட்டல் அமராவதி மாதிரி புதுசா கொண்டு வந்து பண்றதெல்லாம் பிளான்லாம் இப்போதைக்கு கிடையாது. எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ல சிட்டியை இருக்கிற சிட்டியை டெவலப் பண்ணலாம் தான் சொல்லிருக்காங்க. 20 சிட்டி இந்த வருஷம். மனிதவளத்துறையிலும் நீங்க பயிற்சி பெற்ற நிபுணர். நீங்க ஒரு மனிதனாக வாழ்வதற்கும் அது என்ன ஸ்மார்ட்டா வாழ்றதுன்னு சொல்றீங்களே, அது ஸ்மார்ட்டா வாழ்றதுன்னா ஏதோ ஒரு பிரிவினரை இழிவுபடுத்துவது போல உணர்றோம். அதுக்கு விளக்கம் தேவை. இடைவேளைக்கு பிறகு சொல்லுங்க. நகர்மயமாகங்கிறது கண்டிப்பா இன்னைக்கு வந்து அதை வந்து விரிவாக்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதுல வந்து ஸ்மார்ட் சிட்டி வந்து தேவைதான். ஆனா மக்களுடைய எல்லாருடைய பயம் என்னன்னா, அதாவது இன்னைக்கு கார்பரேஷன் திருநெல்வேலி கார்பரேஷன் எடுத்துடுங்க, அதில் வந்து மேல்தட்டு மாறக்கூடிய பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கிற அந்த பகுதிகள், அதாவது அதிகாரிகள் உயர்தர மக்கள் அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய அந்த பாளையங்கோட்டையில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரியாகவும், அடித்தட்டு மக்கள் மேலப்பாளையம் பேட்டை பகுதியில் இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலை இருக்குது. இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுங்கிறது தான் பொதுவாக எல்லா மக்களுடைய பயம். அதே மாதிரி இந்த அருண்குமார் சொன்னாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இதில் வந்து எல்லாருடைய பயமும் என்னன்னா, அந்த வெறும் வார்த்தைகள் மட்டும் அழகாக இருக்கக்கூடாது. ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற வார்த்தை அழகாக இருக்குது, ஆனால் அந்த ஸ்மார்ட் சிட்டிக்கான தேவைகள், அந்த உள்கட்டமைப்புகளுக்கான பணியாளர்களுடைய தேவைகள் என்ன மாதிரியான எப்படி இருக்குங்கிறது தான் இன்னைக்கு விவாத பொருளாக நம்ம வைக்கிறோம். பொதுவா வந்து மாற்றங்களை வந்து தவிர்க்கவே முடியாது. சரிங்க, பதில் கேட்கலாம். திரு பலராமன் சார் சொன்னாங்க, ஏற்கனவே அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கிற மக்கள் எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக பிதுங்கிக்கிட்டு இருக்கிற நகரங்களுக்கு ஒரு நல்ல மாற்று, அதுக்கு இன்னும் கொஞ்சம் சுவாச காற்று ஊற்றுறாங்க. இதுல என்ன தவறு இல்லை? அது வந்து நம்ம இப்போ அனுபவ ரீதியா பார்த்துட்டோம். நகரங்கள் வளர வளர கிராமங்கள் தன்னால் தேயுது. ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமான வாழ்வு குறையுது. இப்போ ஸ்மார்ட் சிட்டின்னு சைனாவை காப்பி அடித்து பண்ணுறோன்னு சொன்னால், சைனாவில் அந்த நகரங்களில் இருந்த முதியோரெல்லாம் வெளியேற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இப்போ ஏற்கனவே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன பிள்ளைங்க எல்லாருமே தன்னுடைய பெற்றோரை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போயிடுறான். அதை பார்க்குற பசங்க இங்கே நல்ல வேலையில் இருந்தான்னா அவனே கொண்டு போய் விட்டுடுறான். ஆகவே ஒரு இந்த சமுதாயத்தையே ஒரு மிகப்பெரிய சீர்கேடு அடைவதற்கு இந்த ஓவர் நாகரீகம் என்பது கூட பேராபத்தாக இருக்குது என்பது தான் உண்மை. அதனால் இந்த ஸ்மார்ட் சிட்டி வர்றதுனால கிராமங்கள் வளருதுன்னு சொன்னால், இப்போ இந்த கக்குஸ் கட்டுறாங்க அது கட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை இப்போ தானே எப்படி கக்குஸில் உட்காந்து வெளிக்கு போகிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். இதானே உண்மை. அதனால் நாம் இன்றைக்கி அதெல்லாம் ஒரு டெவலப் பண்ணுறதுக்கு அதிகமான கவனத்தை செலுத்துவதும், கிராமப்புறங்களில் வாழுகிற விவசாய கூலிகள் நிம்மதியாக வாழ்வதற்கு அவனுக்குரிய வசதியை செய்து கொடுப்பதன் மூலம் இந்த மாதிரி நீங்கள் உயர் ரக சிட்டியை உருவாக்குவதில் இன்னொரு ஆபத்து கூட இருக்குது. என்ன ஆபத்துன்னு சொன்னால், இந்த பூகம்பம் அது இதுன்னு வந்ததுன்னா அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து அமைக்க நம்ம போரூர் பக்கத்தில் நடந்த மாதிரி. அதனால் பெரும்பகுதி ஒரு ஃப்ளோர் 2 ஃப்ளோரோட நிற்குதுன்னு சொன்னால் அந்த நகரங்கள் கொஞ்சம் செழுமையாக கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த நகரங்கள் உருவாக்கும் போது கிராமங்கள் அதுக்கு இணையாக வளருது. கிராம விவசாயிகளுக்கு, கிராம தொழிலாளர்களுக்கு, கிராமத்தில் பணியாற்றுகிறவர்களுக்கு அந்த வசதியும் வாய்ப்பும் சிட்டியில் இருக்கிறத விட அதில் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்கிற நிலையை உருவாக்குவது தான் ஒரு அரசின் பெருமையாக இருக்கும். சீனாவில் பெரிய பெரிய கட்டடம் கட்டாங்கன்றதுக்காக நாம கட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து எனக்கு பொறுப்பா தெரியல. தமிழ்கொடி கோவையிலிருந்து உங்களுக்கான நேரம். பெரும்பாலான விவசாயிகள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. விவசாயிகளுடைய உயிர் ஆதாரமான நிலங்களையும் கையகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இங்க தொழில் தொடங்குறதுனால விவசாயிகளுக்கு வந்து வேலை இல்லாம போகுது.
சரி, விவசாயிகள் குறித்த அச்சம் பெரும்பாலான உங்ககிட்ட இருக்குது. விவசாயிகள் வந்து வறுமையில வாடிட்டு சொல்லுங்க. விவசாயிகள் வந்து வறுமையில வாடிட்டு இருக்கும்போது நமக்கு எதுக்கு ஸ்மார்ட் சிட்டி? சரி, தொடர்ந்து பேசலாம். உமா மகேஸ்வரன், உங்களுடைய வாதத்தையும் வச்சிருங்க. சார், முதல்ல வந்து ஸ்மால் சிட்டி என்பது யாருக்கான சிட்டி அப்படின்றத கேள்வி. ஸ்மால் சிட்டி என்பது முழுக்க முழுக்க வசதியானவர்களுக்கா ஏழைகளுக்கா அப்படின்றது கேள்வி. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இவர் பேசும்போது நிறைய சொன்னாங்க, ஸ்மால் சிட்டி வந்தா தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கும், கல்வி நிறுவனம் கிடைக்கும், உங்களுக்கு வந்து மருத்துவ வசதி கிடைக்கும், நல்ல நல்ல பெரிய பெரிய கட்டடங்கள் வரும், எல்லா வாய்ப்புகளுமே உருவாகும் ஸ்மால் சிட்டி வந்தா அப்படின்னு. இது யாருக்கு உருவாகும்? முதலாளிகளுக்கு உருவாகும். ஏழைகளுக்கு என்ன உருவாகும்? ஏழைகளாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை என்பது கீழ்த்தட்டில் தான் இருக்கு. அப்ப வளர்ச்சி என்பது எப்படி இருக்குன்னா, கீழ்த்தட்டில் உள்ளவன மேல்தட்டில் வளரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. இப்ப என்னன்னா, மோடியோடைய வார்த்தைகள் பூரா பார்த்தா போலித்தனமான வார்த்தைகளாகத்தான் இருக்கு. நரேந்திர மோடி தேர்தலில் நிற்கும் போது என்ன சொன்னார்னா, கருப்பு பணங்களை எல்லாம் எடுத்து ஒருத்தவருடைய அக்கௌண்ட்லையும் 5 லட்சத்தை நான் போட்டுடுறேன், ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இன்னைக்கு ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கா? இன்னைக்கு வரையும் கருப்பு பணம் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அதே மாதிரி என்னன்னா, இன்னைக்கு ஸ்மால் சிட்டி என்பது கார்பரேட் நிறுவனங்கள் இல்ல சார், கார்பரேட் ஸ்மார்ட் சிட்டில அடித்தட்டு மக்கள் போறதுக்கு வாய்ப்புண்டா? அதான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன் உங்களுக்கு, 120 கோடியில் 80 கோடி வில்லேஜஸ்லையும் 40 கோடி நாம வந்து மொத்தமா இங்க சிட்டிஸ்ல இருக்கோம். இது ஒவ்வொரு நாளும் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஏற்கனவே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க. 4000 சிட்டி தான் இருக்கு நம்மளுக்கு மொத்தமே 4000 கேக்குறேன். அதனால சென்னை போன்ற ஒரு மாநகரத்துல வந்தாச்சு. சென்னை மாநகரத்துல ஒரு சேரின்ற ஒரு அப்படி சொல்லிட்டாலும் கூட அதுலயாவது அந்த அடித்தட்டு மக்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஏதோ மூச்சு விட்டுக்கிறாங்க. ஸ்மார்ட் சிட்டில அவங்க இடம் உண்டா இல்லையா? அதுதான் மெயின் திங்கே. இந்த டார்மிட்டரி கான்செப்ட் எல்லாமும் இதுல கொண்டு வராங்க. அதாவது ஸ்மார்ட் சிட்டிங்கிறது என்னன்னா, ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது வில்லேஜஸ்ல இருந்து டெய்லி வராங்க தெரியுமா, அவங்களை நிறுத்த முடியாது. இது கண்ட்ரி, நம்மளோட கண்ட்ரி. சோ வரவங்களை வந்து இன்னும் அவங்களுக்கு ஒரு ஹவுசிங் நல்லபடியா கொடுக்கணும். இந்த மாதிரி வரவங்களுக்கு இடம் இல்லாதனால தான் ஸ்லம்ஸ் கிரியேட் ஆகுது, சேரிகள் கிரியேட் ஆகுது. பொருளாதார நிபுணர் நீங்க உண்மையாவே நிறுத்த முடியாதுன்னா அது அரசியல் தோல்வியா இல்லையா? இல்ல, கிடையாது. பொருளாதார நிபுணர்கள் நினைச்சா இது சிவிலைசேஷன், இது உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் எந்த காலத்திலயுமே நடக்கிறது தான். எப்போன்னு கிடையாது. யாராலுமே வில்லேஜஸ்ல இருந்து சிட்டிக்கு வரத வந்து வில்லேஜஸ்லயே இருங்கன்னு சொல்லி நிறுத்த முடியாது. இது வந்து விவசாயம்ன்றது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்பு. வில்லேஜ்ல எல்லாரும் விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. சிட்டிக்கு வரத மைக்ரேஷனை வந்து எந்த கண்ட்ரினாலும் யாராலையும் நிறுத்த முடியாது. இன்னும் ஜாஸ்தி தான் ஆகுது. எல்லா கிராமங்கள்ல இருக்கிற எல்லாருமே விவசாயம் மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறலையே. ஆமா, அவர்களுக்கு தேவையான தொழிற்சாலை அங்கங்க நிர்மாணம் பண்ணா அவங்க ஏன் கிராமத்தை விட்டு வர போறாங்க? அதானே சார், அதுவும் ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன்ல அதுதானே பண்றாங்க. எல்லாத்துக்குமே நிலம், அதாவது நம்மளுக்கு தேவை வந்து லேண்ட், லேபர், லா மூணுமே வேணும். இந்த மூணு பண்ணும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராப்ளம், ஒரு அப்டக்கல்னு சொல்லும்போது அதுக்கு தான் ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன்ல உங்களுக்கு ஃபேக்டரிஸ் வருது, அந்தந்த இடத்துலயே கிரியேட் பண்றாங்க. இப்போவும் வந்து இந்த நாங்குநேரி பிளான்ட் எல்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துலயே கிரியேட் பண்றதுக்காக தான். எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் எல்லாம் சிட்டிக்கு வரணும்னு கிடையாது. சிட்டில இன்ஃபேக்ட் ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண முடியாது சார். உங்களால ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்க அங்கதான் உள்ளதான் போயாகணும். மெயின் திங் ஒரு ஸ்மார்ட் சிட்டிங்கிறது என்னன்னா, மேல் தட்டு மக்களுக்காக. அந்த இங்கிலீஷ் பேரை மட்டும் வச்சு நினைச்சுக்காதீங்க, அது எல்லாருக்கும் புரியறதுக்காக. நம்மளுடைய வாழ்க்கை தரம் இன்க்ரீஸ் ஆகும். கிரைம் ரேட் எவ்வளவு இருக்கு, தண்ணி நல்லா கிடைக்க மாட்டேங்குது. இங்க சிட்டில இருக்கவங்க நல்லபடியா இருக்காங்கன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்க சார், இங்க தான் கஷ்டமா இருக்கு. உலகத்துல ஸ்மார்ட்டான நகரங்கள்ல கிரைமே நடக்கிறது இல்ல. ஸ்மார்ட்ங்கிறது வந்து என்னன்னா, நாங்க வந்து டிராஃபிக் ஜாம்ல கஷ்டப்படுறோம். ஸ்மார்ட் சிட்டிஸ்ல கிரைம் இருக்கவே இருக்காதா? உலகத்துல அப்படி ஸ்மார்ட் சிட்டிஸ்ல நடக்கலையா? ரீசன் அதாவது வராதுன்றதுக்கு என்ன நம்பிக்கை? அதாவது நம்பிக்கை என்னன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிரைம் மானிட்டரிங் வந்து சிசிடிவி கேமராஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணி, இப்போ ஒரு 0% கிரைம் இப்போ வந்து நமக்கு சிசிடிவி எல்லாம் இருக்கும்போது கிரைம் ரேட் குறையுது இல்லையா? ஒவ்வொரு இடத்துல அட்லீஸ்ட் ட்ராக் பண்ண முடியுது இல்ல? சோ டிராஃபிக் மேனேஜ்மென்ட்ல எல்லாமே ஒரு டிஜிட்டல், எப்படி வெட்றாங்கறத தொலைக்காட்சியில பார்க்க முடியுதுன்ற ஒண்ண தவிர எந்த வேறுபாடு இல்ல. அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதையே நீங்க எடுத்துக்கூடாது. அதாவது மொத்தமா வந்து ஒரு வாழ்க்கை தரம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு ஒரு பினான்சியலி எல்லாம் ஸ்டெபிலிட்டி வரும்போது, ஹெல்த் கேர்ல இருந்து எஜுகேஷன், எதுக்கு சார் இந்த மாதிரி கிரைம் ரேட் ஜாஸ்தி ஆகுது? இல்லாம உங்களுக்கு வேலை இல்ல, எம்ப்ளாய்மெண்ட் இல்லன்றதானே. அதெல்லாம் இருந்துச்சுனாக்க உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது இல்லையா? மேக்ஸிமம் கிரியேட் பண்ணாக்க, சோ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் கிரியேட் பண்ணா கிரைம் ரேட் தானா குறையும். சோ மெயின் திங் என்னன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அக்ரிகல்ச்சரை மட்டும் பேஸ் பண்ணி பண்ண முடியாது. இது விவசாயத்தை மட்டும் நம்பி, விவசாயத்தை மட்டும் ஏன் வர்றாங்க இங்க வர்றாங்க சார்? அங்க இது தெரிஞ்ச தொழிற்சாலைகளும் இங்க நிர்மாணம் பண்ண முடியாது. அக்ரிகல்ச்சரை மட்டும் நீங்க டிபெண்ட், அக்ரிகல்ச்சர் வேணும் சார். ஆனா அக்ரிகல்ச்சர்னால ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிடையாது. அக்ரிகல்ச்சர் நல்லா தெரிஞ்சுக்கணும். இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி வேற, அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி வேற. அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி அதாவது நீங்க நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, ஒரு யாராவது தொழிற்சாலை பத்தியோ ஃபேக்டரி பத்தியோ பேசினாலே அக்ரிகல்ச்சருக்கு அகைன்ஸ்ட். நாங்க சாப்பிடலையா என்ன?
எல்லாரும் சாப்பிட்டு தானே ஆகிறோம். ஏன் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலே பாக்குறீங்கன்னு தெரியல. அதுவும் வேணும் இதுவும் வேணும் சார். இது வேணா நீங்க மறுக்கிறது தான் தப்பா படுது. இங்க தொழில் வேணும்னு சொல்றோம், யாரும் விவசாயம் வேணாம்னு சொல்லல. ஆனா விவசாயம் வேணும்னு சொல்றவங்க தொழிலை ரொம்ப எதிர்க்கிறாங்க. இந்த ஒரு அப்ஸ்ட்ரக்கிள், அந்த எதிர்ப்பு மனப்பான்மை எல்லாமே கேபிட்டலிசம் மாதிரியும் எல்லாமே யார் ஃபேக்டரியை ஸ்டார்ட் பண்றாங்க? நம்ம பீப்புள் தானே. எல்லாமே 1-2 ஃபேக்டரி, அவங்களுக்கு நம்ம மார்க்கெட், நம்மளுக்கு அவங்களோட பணம் தேவை. வளர்ச்சின்றது எப்படி வரும்? மாற்றத்தினால் மட்டும்தான் வரும். ஒவ்வொரு ஊரும் முன்னேறும் போது நாம இன்னும் 30-40 வருஷம் பின்னுக்கு போறோம்னா. குறுக்கிடுறீங்க, விரைவா சொல்லுங்க. ஐயா வணக்கங்க. அதாவது கிராமத்திலிருந்து நகரங்களுக்கு எந்த மக்களும் விரும்பி போறது கிடையாது. இங்க விவசாயம் திட்டமிட்டு அளிக்கப்பட்டு இருக்குது, பாரம்பரிய விதை அளிக்கப்பட்டு இருக்குது, பாரம்பரிய விவசாயம் அளிக்கப்பட்டு இருக்குது, இயற்கை விவசாயம் அளிக்கப்பட்டு இருக்குது. இது எல்லாம் பன்னாட்டு நிறுவனங்களுடைய சதி அப்படின்றது தெரியாம திருப்பி இன்னொரு பன்னாட்டு நிறுவனங்களுடைய சதியிலேயே போய் விழுகிறதுக்கான நிலை இன்னைக்கு இருக்கு. கொள்கைக்கு பலியாக்கப்பட்டிருக்கிற எல்லா தேசங்களும் அதுக்கு இல்ல சார், இது வெறும் ஆதாரம் வேணும். என்ன ஆதாரம் வேணும்? ஆதாரம் வேணும். நீங்க 20 வருஷம் இந்திய வரலாறு எடுத்து ஆதாரம் இல்லை நீங்க சொல்லாதீங்க. உங்களை மாதிரியான பொருளாதார நிபுணர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அழிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஆதாரம் இல்ல சார். நீங்க அதாவது ஹைபாத்தட்டிக்கலா ஜெனரலாவே ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாலோ உடனே பன்னாட்டு நிறுவனம் சொல்றதும் அப்புறம் இந்த வேலை வரலாறு என்பது பன்னாட்டு நிறுவனங்களின் வரலாறு தாங்க. என்ன ஆதாரம் இல்ல கூட தெரியுது. மக்கள் எல்லாம் இல்ல இல்ல ஒரு எதிர்ப்பு பண்ணணும்ன்றனால ஒரு கம்பெனி ஒரு விவசாயம் நீங்க இல்ல 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 நீங்க யாருமே ஸ்டாப் பண்ணல சார். இங்க யாரு கம்பெனி வைக்கிறாங்க பாருங்க. இங்க சாமானியன் கம்பெனி வைக்கிறது இல்லங்க. நீங்க சொல்ற மாதிரி வளர்ச்சி வேண்டாம்னு சொன்னாக்க நஷ்டம் நம்மளுக்கு தான் சார். எந்த கம்பெனி வந்தாலும் அவங்களுக்கும் நாம அவங்களோட எஃப்டிஐயும் எஃப்ஐயும் வேணும். அதே மாதிரி அவங்களுக்கு மார்க்கெட் வேணும், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வேணும், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வேணும். சொல்லல நீங்க சொல்ற வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சிங்கிறத கேள்வி. ஸ்மார்ட்ங்கிறது சாமானியனை இழிவுபடுத்துகிறதா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். போன்ல 2 போன் இருக்கு, சாதாரண போன், ஸ்மார்ட் போன் சொல்லிட்டு. உண்மையிலே நீங்க பாருங்க, வசதிப்படுத்தவர்கள் எத்தனை பேர் ஸ்மார்ட் போன் பயன்படுத்திட்டு இருக்காங்க, சாமானியர்கள் எத்தனை பேர் ஸ்மார்ட் போன் பயன்படுத்திருக்காங்க பாருங்க. ஸ்மார்ட்டுக்கு ஒரு வசதி, அவ்வளவுதான். அத்தனை பேருக்குமான வசதி யாரும் இப்ப அதனுடைய கான்செப்டே புரியாம ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதாவது என்ன, அத்தனை பேருக்குமான ஸ்மார்ட் சிட்டி அத்தனை பேருக்கும் அத்தனை வசதிகள் கிடைக்குங்கிறதா முக்கியமா தவிர்த்து ஏதோ ஒரு மட்டும் பிக்க அப்படியே எடுத்து இவங்க மட்டும் தான் அந்த வசதிகள் உண்டு, பாக்கி பைத்தியக்காரத்தனம் அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல ஒன்று. இரண்டாவது, எத்தனை விவசாயிகளை கைப்பிடிச்சு இத்தனை ஆண்டு காலமாக 2000 தமிழர்கள் இத்தனை ஆண்டு காலமாக 1000 ஆண்டு காலமாக ஸ்மார்ட்டா வாழலையா? 2000 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்க இது கொச்சப்படுறதா? அது ஸ்மார்ட் இல்லன்னு சொல்றதா? இது சும்மா அதெல்லாம் பைத்தியக்காரன் சொல்றது. ஸ்மார்ட் அர்த்தம் தெரியாம புடிச்சிட்டு வேற ஒண்ணும் இல்ல. அவருடைய உணர்வுகள் எனக்கு புரியுது. விவசாயம் அப்புறம் கிராமம் அப்படி உணர்வுகள்லாம் புரியுது. ஆனா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அடிப்படையில் அப்படின்னா, ஸ்மார்ட் சிட்டிங்கிறது மக்கள் விரோதமான விஷயங்கிற மாதிரி நம்ம ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறோம் இல்லையா? அப்படி இல்ல, அத்தனை பேருக்குமானதுதான் அதுங்கிற ஒட்டுமொத்த வளர்ச்சின்னு ஒரு அங்கம் தான் அதுவும் அப்படிங்கறது என்னோட பாயிண்ட். சரி, வெளி தெரிஞ்சிடும். ஒரு 5-6 வருஷத்துல என்னன்னு தெரிஞ்சிடும். நேரம் குறைவா இருந்தாலும் நிறைவு செய்ய வேண்டியிருக்கும். உங்க வருகைக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.